பராசக்தி படத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் தலைமையில புரட்சி படை ஒண்ணு புறநானூறு படை அப்படின்னு மாணவர்கள் படை ஒண்ணு திரட்டி இருக்காரு. 1960கள்ல இந்தி திணிப்புக்கு எதிரா நடத்தப்பட்ட போராட்டம் தான் இந்த படத்தோட கதையே. அந்த சந்தர்ப்பத்துல அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துடுறாரு. சோ அதனால இது எல்லாத்தையும் கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஷா மாணிக்கமா மாறி உட்கார்ந்திருக்காரு. அதனாலதான் அவங்க தம்பி அதர்வா வராரு. அவரும் இது மாதிரி ஒரு புரட்சி படைய ஆரம்பிச்சு பெரிய வீரியத்துல இறங்கிறாரு. வேணான்னு சிவகார்த்திகேயன் அட்வைஸ் பண்ணாலும் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுல அவர் உயிர் போயிருது. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் பாஷாவா மாறி புரட்சி படை அதாங்க நம்ம புறநானூறு படைய வச்சு தமிழுக்கு ஆதரவா என்ன செஞ்சாரு? இந்தி திணிப்பை எதிர்த்து ஜெயிச்சாங்களா மக்கள் அப்படின்றதுதான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சமகால படத்தை கொடுத்திருக்க மாதிரி தான் இருக்கு சுதா கொங்கரா. அதுக்கே அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்தி திணிப்பு திரும்பியும் தலை தூக்குற இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் உணர்வை தூண்டுற மாதிரி 2K ஜென்சி கிட்ஸ்க்குலாம் இது ஒரு புது அனுபவமாவே இருக்கும். செகண்ட் ஹாஃப் படத்துல நிச்சயமா நேர்த்தியா கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே அவங்க பங்களிப்பு இன்னும் எல்லா நடிகர்களுமே சிறப்பாவே கொடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன்லாம் நினைச்சா கமர்ஷியல் படத்துல கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்கே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப். அதே நேரத்துல ஜிவியோட மியூசிக்ங்க சொல்லணும். கண்டிப்பா பாடல்கள் எல்லாமே சிறப்பாவே அமைஞ்சிருந்துச்சு. பெரிய பலம் இந்த படத்துக்கு. அதே மாதிரி வசனங்களும் இந்தி திணிப்புக்கு தான் நாங்க எதிரானவங்க. ஹிந்திக்கு இல்ல. அதே மாதிரி உடல் தமிழுக்கு, உயிர் தமிழுக்குன்னு படம் முடியுது. சோ அந்த இதெல்லாமே ரொம்ப போர்ட்ரே பண்ணியிருந்தது எல்லாமே சுதாக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆர்ட் டைரக்ஷன் பக்கா. 1960களுக்கு நம்ம நிச்சயமா கூட்டிட்டு போயிருக்கு. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா அமைஞ்சிருக்குங்க இந்த படத்துல. படத்தோட மைனஸ் 2.75 மணி நேரம் ஓடுது. லென்த்த சொல்லலாம். கொஞ்சம் குறைச்சு விட்டுருக்கலாம். 2 பாட்ட எடுத்துட்டு இருந்தாலும் பெருசா இம்பாக்ட் இருந்திருக்காது. அதே நேரமா கொஞ்சம் சுவாரஸ்யத்த இன்னும் கூட்டி இருக்கலாமோ? இந்த டெலிகிராம்லாம் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு ஒரு குறியீடு சொல்லியிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. அதே மாதிரி அந்த ரேடியோ ஃப்ரீக்வென்சி இதெல்லாம் ஸ்ரீலீலா பண்றதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி பல காட்சிகள் வந்திருந்தா இன்னும் பக்காவா அமைஞ்சிருக்கும். மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு மொழி அழிஞ்சா அந்த சமூகம் என்ன ஆகும்? மற்ற மொழியை திணிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும்? அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல, எந்த காலத்துக்கும் பொருந்துற மாரி குடுத்திருக்கிறது இந்த டீமோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்ன்னு சொல்லலாம். நிச்சயமா அப்ளாஸ் டூ தி டீம். சோ இதே மாரி அடுத்து நம்ம ஜனநாயகனும் பார்க்க போறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. பாய்.